நம்மோட திட்டங்களை காப்பியடிச்சே பழக்கப்பட்ட அதிமுகவும் அதை பற்றி சொல்லியிருக்கு. நான் கேட்கிறேன், 2016 தேர்தல் அறிக்கையில் வயசானவங்களுக்கெல்லாம் பேருந்துகளை இலவசம்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? 2016 அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வயசானவங்களுக்கு பேருந்துகளை இலவசம்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? மோடியோட பேச்சை மீறி செயல்படுகிற துணிவு பழனிசாமிக்கு இருக்கா? நிச்சயம் இல்லை. உங்களுடைய உரிமையான விடியல் பயணத்தை அதிமுக அடிமைகள் நிறுத்த நீங்க அனுமதிக்க போறீங்களா? விடியல் பயணத்தை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை சீரழிக்க என்டிஏ கூட்டம் நிறைய பிளான் வச்சிருக்காங்க. என்ன அந்த பிளான்? விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை நிறுத்திடுவாங்க. அதுக்கான ட்ரைலர் தான் உதய் மின் திட்டம். அதே மாதிரி தமிழ் அழிப்பதற்கான பிளான் தான் மும்மொழி திட்டம். அது மட்டும் இல்ல, மாநில மக்களே தங்களுக்கான அரசை தேர்ந்தெடுக்கிற நாசம் செய்யத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம். அடுத்த நம்முடைய உழைப்பையும் வரிப்பணத்தையும் சுரண்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் தான் ஜிஎஸ்டி திட்டம். விரைவில் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவத்தை அதிகாரத்தை குறைக்க வரக்கூடிய திட்டம் தான் தொகுதி மறுசீரமைப்பு. இப்படி வரிசையா என்டிஏ கூட்டணி நிறைய பிளான் வச்சிருக்காங்க. இதையெல்லாம் முறியடிக்க யாரால முடியும் சொல்லுங்க? நம்மால மட்டும்தான் முடியும், நம்மால் மட்டும்தான் முடியும். பச்சை போய் பழனிசாமி ஆட்சியில் தமிழ்நாடு எப்படியெல்லாம் பாழடிக்கப்பட்டுச்சு. கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், இதுதான் பழனிசாமியுடைய ட்ரேட்மார்க். தொழில் தொடங்க வந்த கம்பெனிகள் எல்லாம் வெளிமாநிலத்துக்கு ஓடுனாங்க. அமைச்சர்களே குட்கா மாமூல் வாங்கினாங்களே, மாமூல் பட்டியல 2 டிஜிபிக்கள் இருந்தாங்களே மாமூல் பட்டியல்ல. பழனிசாமிக்கு தெரியாமல் அந்த மாமூல் வசூல் நடந்துச்சு. பழனிசாமி அவர்களை தமிழ்நாடு போதை பொருள்மயமானது உங்க ஆட்சியில தான். பட்டி தொட்டியெல்லாம் போதை பொருள் வித்துச்சு உங்க ஆட்சியில தான். கையை கட்டி வேடிக்கை பார்த்த உங்க பாக்கெட்டுக்கு வந்த மாமூல் எவ்வளவு? இப்படி என்னால பழனிசாமி பற்றி பெரிய லிஸ்டே போட முடியும். நான் மேடைக்கு மேடை சாதனை திட்டங்களை புள்ளி விவரங்களோடு சொல்றேன்ல. நான் கேட்கிறேன், என்றைக்காவது ஒரு நாள், ஏன் ஒரே ஒரு நாள் பழனிசாமி தன்னுடைய சாதனைகள் இதுன்னு பட்டியல் போட்டு பேசி இருக்கிறாரா? சொல்றதுக்கு சாதனை ஏதாவது பழனிசாமி இருக்கா? இல்ல. அதனாலதான் அவருடைய பேச்சு என்பது, அவருடைய முழு பேச்சு என்பது முழுக்க முழுக்க பொய்களும் அவதூறுகளும் நிறைஞ்சிருக்கு.